ஒரு காலத்தில் பஸ்ரா நகரில் சுலைமான் என்ற செல்வந்தர் இருந்தார். அவர் மிகுந்த கருணையுள்ளவர். ஆனால் அவரது செல்வம் காரணமாக அவர் சில சமயம் தன்னை பற்றி உயர்வாக நினைத்துக் கொள்வார். அதே நகரத்தில் அபு மார்வான் என்ற ஒரு ஏழை தொழிலாளி வசித்து வந்தார். அபு மார்வான் மிகவும் எளிமையானவர். ஆனால் அல்லாஹ் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற உறுதியும் கொண்டவர். சில நாட்களுக்கு பிறகு சுலைமானின் தானிய கிடங்கில் தீப்பிடித்தது. செல்வந்தர்கள் தங்கள் தானிய கிடங்குகளை மூடிவிட்டனர். சுலைமான் கூட தன் செல்வத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சற்று யோசனை செய்தார். ஆனால் அபு மார்வான் தன்னிடமிருந்த கடைசி சில திர்ஹம்களை பழைய நாணயம் எடுத்து வீட்டாரான ஒரு விதவை பெண்ணுக்கு உதவினார். அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான் என்று அவர் புன்னகையுடன் கூறினார். அபு மார்வான் அமைதியாக பதிலளித்தார். சுலைமான் அவர்களே, நான் என் நம்பிக்கையை அல்லாஹ்விடம் வைத்துள்ளேன். சுலைமான் எல்லாவற்றையும் இழந்து சோகத்தில் ஆழ்ந்தார். அதே சமயம் அபு மார்வானுக்கு தூரத்திலிருந்த உறவினர் ஒருவர் அபரிமிதமான செல்வம் மற்றும் உணவை பரிசாக அனுப்பினார். ஒருவன் விதை விதைத்தால் அறுவடை செய்வான். அதுபோல நான் என் நன்மையை விதைக்கிறேன். நம்பிக்கைதான் என் உண்மையான செல்வம். இந்த நிகழ்வு சுலைமானுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அவர் அபு மார்வானிடம் சென்று மன்னிப்பு கேட்டார்.